கர்நாடகாவில் ஏரியில் குளிக்க சென்ற 4 பள்ளி சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதராஜா இணைக்கிறார். பாரதராஜா, வணக்கம். இந்த சிறுவர்களின் விவரம் தெரிய வந்ததா? சிறுவர்களின் உடல்களை மீட்டனரா? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஆலூர் போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான். முட்டிகே என்ற கிராமத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள், அதாவது எல்லாமே 11 வயதிலிருந்து 13 வயது சிறுவர்கள் 4 பேர், ஜீவன், கார்த்திக், விஸ்வா, பிருத்திவி. இந்த 4 பேரும் தனது நண்பர் ஒருவருடன் குளிப்பதற்காக திம்மனஹள்ளி பகுதியில் உள்ள ஏரிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு சிறுவனின் கால் சேற்றில் மாட்டிக் கொண்டிருக்கிறது. அவரை காப்பாற்ற சென்ற போது ஒருவர் பின் ஒருவராக 3 சிறுவர்கள், மொத்தமாக 4 பேர் அந்த சேற்றில் சிக்கி நீந்த முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தகவலை மீதம் இருந்த ஒரு சிறுவன் சென்று அக்கம் பக்கத்திடம் கூறிய போது அவர்கள் வந்து தேடி பார்த்திருக்கிறார்கள். சிறுவன் பொய் கூறுகிறான் என்று எண்ணிக்கொண்டு அவர்களும் அங்கிருந்து சென்று விட்டிருக்கிறார்கள். இதன் பிறகுதான் தனது பிள்ளைகளை காணவில்லை என்றால் அந்த சிறுவன் சென்று முட்டிய கிராமத்தில் எந்த சிறுவர்கள் இருந்தார்களோ அவர்களது பெற்றோர்களிடம் தகவல் தெரிவித்த போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அதன் பின்னர் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தார்கள். 4 பேரது சடலங்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆலூர் காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தை சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேரில் வந்து பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவதாகவும் உறுதியளித்து ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் திருமண தினத்தை ஏரியில் குளித்து கொண்டாட சென்ற சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த பகுதியில். விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.